ஈசாக்கு என்கிற தேவ பிள்ளை விதை விதைக்கிறான். அந்த விதையை விதைத்த பொழுது ஆண்டவர் அந்த விதையை 100 மடங்காக அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீயும் என்கிற வாழ்க்கையில செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை சொல்றீங்க ஆமென்? சொல்ல மாட்டீங்களா? என்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் விருத்தியாக்குகிற தெய்வம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஈசாக்கை கர்த்தர் விருத்தியாக்கினார். ஏசப்பாங்களை ஆசீர்வதிச்சா காணும் ஆட்களுக்கு என்ன வந்துடும்? பொறாமை. என்னென்று இவருக்கு சைக்கிள் வந்தது, என்னென்று இவருக்கு மோட்டார் சைக்கிள் வந்தது, என்னென்று இவர் மோதிரம் போட்டவர், என்னென்று இவர் சங்கிலி போட்டவர், என்னென்று இவர் டவுசர் போட்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்னத்தை நீங்க நினைக்கிறீங்க? என்னத்தை மனுஷங்க நினைக்கிறாங்க? நீங்க இந்த உலகத்திலேயே ஒன்றுமே இல்லாம, ஆமென் சொல்லுங்க, ஒரு பிச்சை கோப்பையோட ரோட்டில் திரியணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா இயேசு என்ன நினைக்கிறார்? நான் உனக்காக என் வஸ்திரத்தை இழந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையில் நான் தரித்திரமாய் நான் உனக்காக தொங்குகிறேன். நீ ஆசீர்வாதமாயிரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்காக நான் சிலுவையில் தண்ணி குடிக்காமல் என் ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீ நல்லா சோடா குடி. அல்லேலூயா சொல்லுங்க. நீ நல்ல ஆசீர்வாதமாயிரு. ஆனா மனுஷனுக்கு அது பிடிக்காது, மனுஷர்களுக்கு அது பிடிக்காது. ஏன்? பொறாமை. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது ஏன்? என்னத்தை சொல்லுங்க? உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்றுமே வேணாம். 2 நாள் பாஸ்டர் சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. 2 நாள் பல்ல காட்டிக்கொண்டே இருங்க. பாருங்க, அந்த படல சண்டைக்கு வருவாங்க. என்னத்துக்கு இந்த சிட்டிப்பு? ஏன் சொல்லுங்க? நாங்க மூச்சியை நீட்டி கொண்டு வேற என்ன செய்யற? சிரிச்சாலே வயிறு எரியுது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. சிரிச்சாலே வயிறெல்லாம் எரியுது. தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். யார் எரிஞ்சான்னு, யார் பொறாமப்பட்டான்னு, யார் வாக்குவாதம் பண்ணினாலன்னு என்ன 100 மடங்கு ஆசீர்வதிச்சு என்னை உயர்த்துகிற என் தேவன், என் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. யார் உங்கள் மேல பொறாமை கொண்டாலும், யார் உங்களை எரிச்சல் கொண்டாலும், யார் உங்களோட வீட்டை வந்து தேவையில்லாத கதைகளை கதைச்சாலும், யார் உங்களோட வீட்டில் வந்து உங்களோட மனசை உடைச்சு குத்தினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை பெரியவனாக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மனுஷரால் பிரச்சனைகள், மனுஷர்களால் குத்தல் கதைகள், மனுஷர்களால் சோதனைகள், மனுஷர்களால் நிந்தனைகள். ஒருவேளை உன்னை பெற்ற தாயே உனக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனால் தாய் மறந்தாலும் உன்னை மறக்காத இயேசு 100 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து பெரியவனாக்கி விருத்தியாக்கி உயரத்துல வைத்து உன்னை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னை விட்டுட்டு போறேன், நீ உன்னோட வாழ மாட்டேன், நீ வாழ கட்டித்தனத்தை பார் என்று சொல்லி கணவன் உன்னை விட்டுட்டு போய்விட்டான். ஆனால் இன்றைக்கு அதே இடத்துல தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்தார் அல்லவா? கர்த்தர் உதவி செய்தார் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உனக்கு உதவி செய்தார் அல்லவா? ஆமென். கர்த்தர் உனக்கு உதவி செய்தார் அல்லவா? ஆமென். ஆண்டவற்ற கிருபை என்றும் உள்ள. ஒரு காலத்துல நாங்க கஷ்டத்தோட இருந்தோம், வேதனையோட இருந்தோம். ஆனா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்ப அது மனுஷர்களுக்கு பொறாமையா இருக்கலாம், ஆனால் நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தது மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தார். கர்த்தர் தான் உங்களுக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவற்ற கிருபையால நாங்க சுகமா இருக்கிறோம். ஆமென். ஆண்டவற்ற கிருபையால நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். ஆமென். அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த மனுஷர்கள் எப்படி பிரச்சனையை கொடுக்கறாங்க? 15வது வசனத்தை படிங்க. சொல்லுங்க. ஈசாக்கின் மேல பொறாமை கொண்டவங்க, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்கள் மேல மண்ணள்ளி போட்டாங்க. அல்லேலூயா. எரிச்சல் வந்துட்டது. 100 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு நல்ல ஆடு மாடுகள், சொத்துகள், சுகங்கள், நல்ல மனுஷி, நல்ல பிள்ளை, அவன் ஆசீர்வதிக்கப்படுறான்.
ஆகவே இவங்க என்ன செய்யறாங்க? ஈசாக்கினுடைய அப்பா வெட்டின கிணறு, ஈசாக்கின் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், அதுல என்ன தள்ளி போடுறாங்களாம்? வடிவா வேதம் சொல்லுது, மண்ணை போட்டார்கள். கரங்களை சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தினேஷ் கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, மண்ணை போட்டார்கள், மண்ணை போட்டார்கள். ஆயத்தில் சொல்லுங்க, மண்ணை போட்டார்கள், மண்ணை போட்டார்கள். இன்னைக்கு அநேகம் பேர் உங்களுக்கு விரோதமாக மண்ணுகளை அள்ளி போடலாம். அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மனுஷர்கள் மண்ணள்ளி போடலாம். ஆனால் உன்னை உயர்த்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வாழ வைக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ பத்தி எரிஞ்சு போக வேண்டும் என்று சாம்பலை எள்ளி உனக்கு விரோதமாய் எறியலாம். ஆனால் அந்த சாம்பலின் சாபம் எதுவும் பலிக்காதபடி 100 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைகள்ல மண்ணள்ளி போடுகிறார்கள். தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, மண்ணள்ளி போடுற கூட்டங்கள் இருக்குது. கையெழுதி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மண் சொல்லுங்க, மண்ணள்ளி போடுறவங்க, மண்ணள்ளி போடுறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலப்போதும் நான் பார்க்கிறேன், மண்ணள்ளி போடுகிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த மண் குவியலுக்குள்ள இருந்து எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து, எங்களுடைய ஆசீர்வாதங்களை பாதுகாத்து, எங்களுடைய கிருபைகளை பாதுகாத்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறது பிடிக்காமல் செய்வினைகளை சூனியங்களை செய்து குடும்பங்களை அழிக்கிறவர்கள் மத்தியில நம்முடைய குடும்பங்களை வாழ பண்ணுகிற தெய்வம் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. பிதானிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேணாம். அப்ப அவ கேட்பா, ஏன் கொடுக்க வேணாம்? அவைக்கு வேற வளத்தால உதவி வருகிறது, ஏதோ நாங்க உதவி கொடுக்கிற மாதிரி. ஆமென் சொல்லுங்க. ஐயா, யார் மூலமா போடணும் போட்டு முடுங்க. கர்த்தர் சித்தம் இருந்தா அவனுக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அது உங்களுக்கு கிடைக்கல, அவருக்கு கிடைக்குது. ஆண்டவர் சொன்னார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். இல்லாதவனுக்கு உள்ளதும் கொடுக்கப்படும். கிடைக்கிற சந்தோஷமா வாழ்றவனுக்கு இன்னும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருப்பார். ஆமென். வேண்டி போட்டு அமர்த்தி வச்சிருக்கிறவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும். சந்தோஷமா இருந்தவர் சந்தோஷம் பொங்கி பொங்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. உழைக்கிற பணத்துல கர்த்தருக்கு காணிக்கை தசமம் போட்டு வாழ்ந்தவர் கர்த்தர் உனக்கு நிறைவா கொடுப்பார். ஆமென். எரிச்சல் படாதீங்க, மண்ணள்ளி போடாதீங்க. ஆண்டவற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாக யார் மண்ணள்ளி போட்ட நீங்க பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் மண்ணள்ளி போடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அடக்க ஆராதனை, அடக்கார முடியல, நாங்க என்ன போட போறோம்? மண் போட போறோம். முதலாவது போதகர் போடுவார் 3 தரம். அதற்கு பிற்பாடு எல்லாரும் மண்ணள்ளி போடுவார். செத்த பிறகு செய்கிற வேலைய உயிரோடு இருக்கைகளை செய்யக்கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருவன் நல்லா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நிற்க போற 2 நிமிஷம். இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மண்கள் போட்ட சாபங்களை கர்த்தர் உடைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க போகிறோம். மண்ணள்ளி போடுகிறவர்கள் ஈசாக்கின் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, ஈசாக்கின் வரவர விருத்தியானதை பொறுக்க முடியாமல், சகிக்க முடியாமல் அங்கே தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மேல மண்ணள்ளி போட்டது போல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கையெத்தி சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. மண்ணள்ளி போடுகிற மத்தியில எங்களை வாழ பண்ணுகிறவர் எங்களுடைய கர்த்தர். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் சொன்ன கதையை ஒரு ஆளுக்கு சொல்லி, ஒரு ஆள் இந்த பிரச்சனையை இன்னொரு ஆளுக்கு சொல்லி, ஒரு ஆளுக்கு விரோதமாய் ஒரு ஆள் மண்ணள்ளி போடுகிற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. மண்ணள்ளி போடுகிறவர்கள், மண்ணள்ளி போடுகிறவர்கள், எரிச்சல்களினால பொறாமைகளினால மண்ணள்ளி போடுகிறவர்கள் மத்தியில நம்மை வாழ பண்ணுகிறவர் கர்த்தர். இன்றைக்கு இந்த சபையில் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் யாராவது உங்கள்
யாராவது மண் போட்டுட்டாங்க, என்ற வாழ்க்கையே இனி முடிஞ்சது நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய மனுஷனாய் உங்களுக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உங்களுடைய கதை முடிவதில்லை. கர்த்தராகிய தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார், உங்களை வாழ பண்ணுவார், உங்களை தலை நிமிர பண்ணுவார். நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பயப்படாதிருங்கள். ஆமென். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். ஆமென். என்னை நீதிமானாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யார் என்னை பாவி என்று சொல்லட்டும், யார் என்னை துன்மார்க்கன் என்று சொல்லட்டும், யார் என்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லட்டும், என்னை வாழ பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த காலத்திலே கிணறு கண்டுகிறது எவ்வளவோ கஷ்டம். ஒரு கிணறு கண்டுவதற்கு, ஒரு துறவு தோண்டுவதற்கு எத்தனை நாட்கள் எடுத்திருக்கும். அத்தனை நாட்கள் அவன் கஷ்டப்படும் பொழுது யாரும் வந்து பார்க்கவில்லை. அவன் கஷ்டப்பட்டு கிண்டி நல்ல தண்ணீரை கண்ட பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது என்ன வருகிறது? வாக்குவாதம். அப்பத்தான் சமைச்சு, இயேசுவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், என் போதகர் குடும்பத்தையும் விசுவாசிகளையும் ஆசீர்வதியும் என்று சொல்லிட்டு அந்த சாப்பாடுல கை வைக்கல. ஒரு பிரச்சனை, வாக்குவாதங்கள். தேவ பிள்ளைகளை மனுஷர்கள் சோதிக்கிறார்கள், நிம்மதியாக இருக்க விடாதிருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரயாசம், ஆனாலும் வாக்குவாதம் வந்தது. அந்த இடத்துல உடனே சோத்து கோப்பையை தூக்கி எறிஞ்சிட்டு கோபத்தில் நாங்கள் போற மாதிரி ஈசாக்கு செய்யவில்லை. ஆமென். ஈசாக்கு என்ன செய்தான்? அப்படி தொடர்ந்து படிங்க.